திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கைவிட்டு நாடி கருத்தழிந்து அச்சர நெய்பட்டு சோறுண்ணும் ஐவரும் போயினர் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கைவிட்டு நாடி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். இந்த திருமந்திர பாடல் மரணத்தின் தருணத்தையும் ஆன்மா உடலை விட்டு பிரியும் நிலையையும் மிக உருக்கமாகவும் தத்துவார்த்தமாகவும் விவரிக்கிறது. புலன்கள், எவ்வளவு புலன்கள் இருக்கின்றன? 5 புலன்கள் ஐவர் என்று கூறுகிறார். ஐவர் தங்கள் செயலை நிறுத்தி மனம் குழம்பி உடலின் இயக்கம் நின்று உணவு கட்டுப்பாடும் நீங்கிவிட்டன. அந்த 5 புலன்களும் தம் வழியே சென்று விட்டன. மை தீட்டிய கண்களை உடைய என் மனைவியும் செல்வங்களும் என்னுடன் அருகிலேயே இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது. இதிலிருந்து விடுபட வழி யாது? இந்த பாடல் முதுமையின் காரணமாக உயிர் பிரியும் தருணத்தை ஒரு காட்சியாக நம் கண்முன் நிறுத்துகிறது. ஐவரும் போயினர். உடலில் இயங்கும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களும் தங்கள் ஆற்றலை இழந்து ஒடுங்கிவிட்டன. 5 புலன்களின் இன்பத்தை அனுபவிக்கும் சக்தியும் போய்விட்டது. அச்சர உயிர் பிரிவதை உணர்ந்து மனம் அச்சமடைகிறது அல்லது அச்சம் நீங்கி உலகப்பற்றிருந்து விடுபடுகிறது. மனைவியும் மாடும், மையிட்ட கண்ணாலும் மற்றும் மாடும் ஆகிய உலகியல் பந்தங்கள் அருகிலிருந்தும் மரணத்தின் போது எவரும் துணையாக வர முடியாது என்பதையே இது உணர்த்துகிறது. எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் உயிர் பிரியும் போது ஆன்மா தனியாகவே பயணிக்க வேண்டும் என்ற கசப்பான உண்மையை திருமூலர் இங்கே சுட்டி காட்டுகிறார். விடை கொள்ளுமாறே இது ஒரு வினா. இவ்வளவு பந்தங்களுக்கு மத்தியிலும் இறைவன் அழைக்கும் இந்த மரணத்தின் போது இந்த உடலை விட்டு ஆன்மா எப்படி விடுபட்டு போகும் என்று கேட்கிறார். இந்த கண்ணியில் திருமூலர் வைராகியத்தை வலியுறுத்துகிறார். மக்கள், செல்வம், குடும்பம் ஆகியவற்றின் மேல் மிகுந்த பற்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் மரணம் வரும்போது அவை எதுவுமே உதவாது. இந்த வரிகள் உணர்த்தும் ஒரு மரபு சார்ந்த கதை அல்லது சூழலை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் உழைக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். இறுதியில் என்ன ஆகிறது? அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன் மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் அனைத்தையும் பார்க்கிறான். ஆனால் உயிர் உடலை விட்டு பிரிய தயாராகும் போது இவை எதுவும் அவனை காப்பாற்றவோ அவனுடன் வரவோ இயலாது. இதை பார்க்கும் ஒரு ஞானி உலகில் வாழ்க்கை ஒரு மாயை என்பதை உணர்ந்து எதற்கும் பற்றின்றி இறைவனை நினைக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் எச்சரிக்கையாக சொல்கிறது. உடலை விட்டு ஆன்மா பிரிவது என்பது ஒரு பயணமே தவிர அது முடிவில்லை என்பதை உணரச் செய்வதே இதன் நோக்கமாகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது போதனைகளில் அடிக்கடி 5 மனைவிகளின் கதை என்ற உருவகத்தை பயன்படுத்துவார். இது மனித ஆன்மா உலகியல் ஆசைகளின் எப்படி சிக்கிக்கொள்கிறது என்பதை விளக்கும் மிகச்சிறந்த குறியீட்டு கதை. ஒரு மனிதனுக்கு 5 மனைவிகள் இருந்தனர். முதல் மனைவி, அது என்ன? உடல், அழகு. இவள் மீது அவனுக்கு மிகுந்த காதல் இருந்தது. எப்போதும் அவளை அலங்கரிப்பதிலும் கவனிப்பதிலும் நேரத்தை செலவிடுவான். ஆனால் மரணத்தின் போது அவள் கூட வர மறுத்து விடுவாள். இரண்டாவது மனைவி செல்வம், பொருட்கள். இவளை சம்பாதிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அவன் கடுமையாக உழைப்பான். இவளும் அவனுக்கு பின் வரமாட்டாள். மூன்றாவது மனைவி உறவினர்கள், நண்பர்கள். இவர்களும் அவனை புதைக்குழி வரை மட்டுமே பின்தொடர்வார்கள். அங்கே அழுதுவிட்டு திரும்பி விடுவார்கள். நான்காவது மனைவி புகழ், கீர்த்தி. இவள் அவனது கல்லறை வரை மட்டுமே கூட வருவாள். அதன் பின் மறைந்து விடுவாள். 5வது மனைவி நல்லறம், புண்ணியம். இந்த 5வது மனைவியை அவன் வாழ்நாளில் கவனித்ததே இல்லை. அவளை புறக்கணித்திருந்தான். ஆனால் அவன் மரணத்தின் போது மற்ற 4 மனைவிகளும் கைவிட்ட நிலையில் இந்த 5வது மனைவி மட்டுமே அவனை தேடி வந்து அவன் செல்லும் மறுமை பயணத்திற்கு துணையாக வருகிறாள். இந்த கதையின் மூலம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் பாடம் இதுதான். உலகியன் வாழ்வின் மாயை. நாம் ஆசையோடு போற்றும் உடல், செல்வம், உறவுகள், புகழ் ஆகிய 4ம் இந்த உலகின் பந்தங்கள். இவை நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருப்பது போல தோன்றினாலும் மரணத்தின் போது இவை எதுவும் நமக்கு துணையாக வருவதில்லை, இருப்பதும் இல்லை. புண்ணியம் மட்டுமே துணை. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்த தர்மம், புண்ணியம் மற்றும் இறைவனை தேடும் ஆர்வம் 5வது மனைவியாக கூறுகிறாரே அதுதான்.
அந்த ஆர்வம் மட்டுமே மரணத்திற்கு பிறகு ஆன்மாவோடு வரும். இந்த உருவகத்தை நாம் எதற்கு முன்னுரிமை கொடுத்து வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட அவர் பயன்படுத்துவார். நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே உன்னை வழி நடத்தும். நீ புறக்கணிக்கும் தெய்வீக பண்புகளே உனக்கு இறுதி வரை துணையாக நிற்கும் என்பதே இதன் சாராம்சம். கைவிட்டு நாடி கருத்தழிந்து அச்சர நெய்ப்பட்டு சோறுண்ணும் ஐவர் போயினர் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.